சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இந்த கொய்யாவை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன ஆகும்னு இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ இருக்க ஃபுல்லாக பாருங்கள். சரியா? இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் கிடையாது, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்கள். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட இன்சுலின் போட்டுட்ருக்கோம். ரைஸ் என்ன பாவம் செஞ்சிச்சோ? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள், நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, சூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள், நடத்தினாங்களா? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை, இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கருப்பு கவனி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, யோகா, மெடிடேஷன், சுக்கு காப்பி, நல்ல மிளகு காப்பி. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுவது தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி யார் சொன்னால்? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அதுக்கு பேர் தான் அந்த புத்தகம் தான் சொல்லுது, ரெமிஷன் இஸ் பாசிபிள். சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்த முடியும், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சுதா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொய்யா சாப்பிட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் 50 வருஷம் மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.